வணக்கம் நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் கல்வி களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கல்வி களம் நிகழ்ச்சியில நாம பேச போறது என்னன்னா, வெளிநாட்டுல பிலிப்பைன்ஸ் நாட்டுல மருத்துவ படிப்பு, அதுவும் குறைந்த செலவுல. அது மட்டும் இல்லாம மருத்துவ கல்வி தொடர்பா பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க காத்துக்கிட்டு இருக்காரு சென்ட் ஜான்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் சென்ட் ஜான்ஸ் எஜுகேர் பத்தி. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் மறுபடியும் சொல்லுங்க சார். சென்ட் ஜான்ஸ் எஜுகேர் சென்னையில் விரும்பாக்கத்தில் இயங்கிட்டு இருக்கு. நாங்கள் +2 முடித்து மருத்துவ படிப்பை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அடிப்படையில் இந்தியா முழுசும் உள்ள காலேஜுகள்லையும், அதுக்கு பண வசதி இல்லாமல் இன்னும் குவாலிட்டிக்காக வெளிநாடு போய் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கும் நாங்கள் பிலிப்பைன்ஸில் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஃபவுண்டேஷனுங்கிற எங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அட்மிஷன் அனுப்பிச்சிட்ருக்கோம். அவங்களுக்கான விசா, அவங்களுக்கான மற்ற கேர்டேக்கிங் எல்லா வசதிகளும் நாங்கள் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வர்ற வரைக்கும் உள்ள ஒரு கேரிங் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது இந்திய நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் படிக்கிறதுக்கான சிறப்பு அம்சங்கள் என்ன சார்? இப்போ இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் வந்து இங்கே பிரிட்டிஷ் சிஸ்டம். இங்கே எம்பிபிஎஸ்ன்னு டிகிரி கொடுப்பாங்க. பிலிப்பைன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறது அமெரிக்கன் சிலபஸ். அதாவது பை சிலபஸ் படி வந்து கிளினிக்கல்ஸுக்கு, ப்ராக்டிக்கல்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சிலபஸ் வந்து அமெரிக்கன் சிலபஸ். இந்த அமெரிக்கன் சிலபஸில் நம்ம அங்கே கோர்ஸ் படிக்கிறோம். ஸோ நம்ம ஊரில் 4.5 வருஷத்தில் கோர்ஸ் முடிக்கிறோம், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் படிக்கிறோம். அங்கே கோர்ஸே நமக்கு 5.5 வருஷம் டியூரேஷன். ஸோ 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதுக்கு தக்க கிளினிக்கல்ஸ் படிக்கும்போதே இவங்களுக்கு பயிற்சி அதிகமாக அங்கே கொடுத்து படிப்பை நல்ல தரமாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆண்டுக்கு உங்கள் நிறுவனம் மூலமா எத்தனை பேர் வெளிநாடு செல்ல இருக்காங்க? தற்போது இந்த ஆண்டுல எத்தனை பேர் போகிறதுக்கு தயாரா இருக்காங்க சார்? சரி, ஒரு வருஷத்துக்கு எங்கள் நிறுவனம் மூலமாக ஒரு 300 பேர் வர அந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் எடுத்து அனுப்ப முடியும். இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 239 பேர் என்ரோல் ஆகியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 175 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பிச்சாச்சு பிலிப்பைன்ஸுக்கு. ஸோ இப்போ நவம்பர் 1 வரைக்கும் நமக்கு அந்த அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த நவம்பர் 1 போகிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்மிஷன் ஆகிட்டுருக்கு. இப்போது போன வாரம் தான் நமக்கு 3rd கவுன்சிலிங் முடிஞ்சுது. ஸோ அந்த 3rd கவுன்சிலிங் வரைக்கும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு முடியாத மாணவர்கள் திரும்ப எங்கிட்ட வந்து அட்மிஷன் எடுத்து ஸோ நவம்பரில் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சிக்கான அட்மிஷன் இப்போ நமக்கு போயிட்டுருக்குது. இப்போ இந்த அட்மிஷனுக்கான விண்ணப்பங்களை வந்து உங்ககிட்ட எப்படி சார் பெறது? ஆன்லைன் மூலிமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாமா, இல்லை நேரில் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? சரி, இப்போ ஆன்லைனில் இப்போ எங்களை நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் எம்பிபிஎஸ்னோ இல்லை சென்ட் ஜான்ஸ் எஜுகேர்னோ இல்லை தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணால் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி இப்போ டிவியில் எங்களோட நம்பர்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதில் போயிட்டுருக்குது. அந்த நம்பர் கால் பண்ணாலும் நாங்கள் அவங்களுக்கு ஃபோனில் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் நேரில் வர வச்சு அவங்களுக்கான முழு சந்தேகங்களும் அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தி அவங்க திருப்தி ஆனதுக்கப்புறம் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்கான ஃபீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்கள நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். சார், ஒரு காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நான் அரவிந்தன் சொல்லிட்டு சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இது கொஞ்சம் டவுட் இருக்கு சார் எனக்கு. இப்போ எஜுகேஷன் மூலமா ஃபாரினுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? அது இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் பண்றீங்களா இல்ல வேலைக்காக மட்டும் இது பண்றீங்களா? மருத்துவம் படிக்கிறதுக்காக +2 முடிச்சு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மட்டும் பிலிப்பைன்ஸ்ல உள்ள தாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் எங்க யூனிவர்சிட்டிக்கு நாங்க அட்மிஷன் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வேற எந்த பர்பஸ்க்காகவும் இல்ல. ஓகே, அதுல வந்து ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இருக்குங்களா? ஸ்காலர்ஷிப் இருக்கு. யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ், அதாவது யூனிவர்சிட்டியில முதல் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு அடுத்த இயர்க்கான கட்டணம் முழுவதும் கிடையாது. அதுக்கு அடுத்த 2 லெவல்ல இருக்கிறவங்களுக்கு 50% வந்து ரிடக்ஷன் இருக்கும். ஓகே, இதுல பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ், இந்த மாதிரி ஹேண்டிகேப் பர்சன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அதாவது இப்போ கூட்டு போறது அவங்களுக்கான அட்மிஷன் கொடுக்கறதுல எந்த தடையும் கிடையாது. பட் அங்க வந்து அவங்க ஹாஸ்டல்ல அவங்கள மேனேஜ் பண்றது, திரும்ப அவங்க கேம்பஸ்க்கு போறது, இந்த விஷயங்களுக்கு முடியுமான அளவுக்கு அந்த பெர்சன்டேஜ், அந்த பாதிப்பு போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். இப்போ கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. ஆமா. ஹலோ.
சார் தொடர்ந்து பேசலாம் சார். சார் உங்களோட அலுவலகம் வந்து சென்னையில மட்டும் செயல்படுதா இல்ல பிற பகுதிகளிலும் இயங்குதா? இதை பத்தி சொல்லுங்க சார். நாங்கள் தமிழ்நாடு முழுசும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் எங்களோட தலைமை அலுவலகம் இருக்கு. இது போக எங்களுக்கு ஒரு 8 ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருச்சி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் ஃப்ரான்ச்சைசி அலுவலகங்கள் இயங்கிட்டு இருக்கு. இது போக சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரீலான்சிங் அந்த சீசனுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுற சில கன்சல்டன்ட்டும் எங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. மாணவர்கள் வந்து எந்த அடிப்படையில தேர்ந்தெடுப்பீங்க சார்? கலந்தாய்வு மூலியமா எடுப்பீங்களா இல்ல நுழைவுத் தேர்வு எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் என்ட்ரன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இவங்களோட மார்க் அடிப்படையில், அதாவது 50% மேலே அவங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கட் ஆஃப் இருக்கணும். இது எம்சிஏயோட ரூல். ஸோ இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் திங், நாங்கள் பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாரையும் வர வச்சு கேம்பஸ் வீடியோ, மற்ற விஷயங்கள், அங்கே உள்ள விஷயங்கள், அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களோட விருப்பத்தை பொறுத்து அவங்களோட தேவையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம். செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு ஒன்றும் கிடையாது. எலிஜிபிள் மார்க்ஸ் இருந்து அவங்க இந்த கட்டணம் கட்டி படிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அவங்களுக்கு எல்லா உழைப்புகளும் நாங்கள் பண்ணி. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் முறை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார்? அந்த மாதிரி பிலிப்பைன்ஸில் இப்போ போகிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ்லேயும், அதாவது அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கும் இந்த கட் ஆஃப் அடிப்படையில் ரேங்கிங் பண்ணி அந்த மெரிட் அடிப்படையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்து அவங்க படிக்க ஆர்வமாக இருந்து அந்த நேரத்தில் நமக்கு வேகன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு கட்டாயம் அட்மிஷன் கிடைக்கும். இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தங்குற வசதி, ஃபுட், அகாமடேஷன்ஸ்லாம் எந்த அளவில் இருக்கும் சார்? அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? அந்த மாதிரி. சரி, சேஃப்டி பற்றி நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. 2004 இருந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்களே அட்மிஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்பர் ஆஃப் பேச்சஸ் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இது வரைக்கும் அங்கே உள்ள பப்ளிக்கால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லை. ஸோ அது போக பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே பாதுகாப்பு இருக்குமா இல்லைங்கிற பயம் இல்லை ஃபர்தராக. ஏன்னா ஒரு 2000 மாணவர்கள் எங்கள் யூனிவர்சிட்டியிலே தமிழ்நாட்டில் இருந்து இது வரைக்கும் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லா ஏரியாவிலையும் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த புதுசாக படிக்க விரும்புகிற அந்த மாணவர்களை அனுப்ப விரும்புகிற பேரண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு முடிவு பண்ணுறாங்க. சேஃப்டியில் எந்த பயமும் இல்லை. அதுக்கான ஒரு அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். வணக்கம், நான் அரியலூர்லேருந்து முகமது இப்ராஹிம் பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். என் பையன் வந்து ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கான். செகண்ட் இயர் படிச்சுட்டு இப்போ திரும்பி வந்திருக்கான் ஊருக்கு. அவன் திரும்ப அங்கே குளிர்லாம் இருக்கிறதுனால போக முடியாது, அங்கே படிக்க முடியாதுன்னு சொல்கிறான். உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணால் அதில் ஏதாவது பண்ண முடியுமா உங்களுக்கு? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் எங்கள் யூனிவர்சிட்டியில் ஃப்ரெஷராக போட்டு தர முடியும். ஸோ இதில் டியூரேஷன் சேவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் சான்ஸ் இருக்காது. நீங்கள் எங்களை வந்து பார்த்து அங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க பேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு காலத்துலேயோ இல்லை கட்டணங்கள்லையோ ஏதாவது குறைக்க முடியும்னா பார்த்து அதுக்காக குறைச்சி உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தர்றோம். இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிக்கலான்னு சில இதில் இருக்குது சார். அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டே படிக்க முடியுங்களா? பொதுவாக வெளிநாடுகளுக்கு மேல் படிப்புக்காக, இன்ஜினியரிங் முடித்து மேல் படிப்புக்காக, மேலாண்மை படிப்புகளுக்காக நிறைய மாணவர்கள் யூகே, யூஎஸ் போன்ற வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே செலவும் ரொம்ப அதிகம் இருக்கும். ஸோ அப்போ அந்த கட்டணம் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் பகுதி நேரம் வேலை பார்த்து இந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பு வேலை பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் படிப்பை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு நேரம் போதாது. ஸோ அதனால் பார்ட் டைம் ஜாப் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். முழுவதுமாக இதுக்கான செலவுகளை நீங்கள் தயார்படுத்திட்டு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நீங்கள் ஒரு வெற்றிகரமான டாக்டராக வர முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் மருத்துவ படிப்புக்கான கட்டண தொகை வந்து எவ்வளோ இருக்கும் சார்? அது வந்து செமஸ்டர் ஃபீஸ் மாதிரி கட்டணமா இல்லை முழு தொகையும் முன்னாடியே செலுத்திட்டு போகிற மாதிரி இருக்குங்களா? மொத்த கட்டணம் 15.25 லட்சம் ரூபா. அதை மொத்தமாக கட்ட வேண்டியதில் 5 வருஷங்களாக நம்ம பிரித்து கட்டலாம். முதல் வருஷம் 5.25, மீதி 4 வருடங்களும் 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா நம்ம பிரித்து கட்டிக்கலாம். ஸோ 5 தவணையாக பிரித்து கட்டலாம். மொத்தமாக கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த 15.25 லட்சம் ரூபா ஃபீஸுக்கு மேலே இவங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம், போக்குவரத்து, எக்ஸாம் ஃபீஸு, புக்ஸு போன்ற சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதுக்கும் அவங்க தயாராக இருக்கும். கரண்ட் இயர் அட்மிஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது சார்? லாஸ்ட் டேட் எப்போ? ரைட்.
ஸோ நம்ம ஊரில் வருஷத்துக்கு ஒரு இன்டேக் தான் இருக்கும். ஸோ பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்டேக், ஜூன் இன்டேக் ஒன்று, நவம்பர் இன்டேக். முதல்ல மார்ச்சில் எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரலில் என்ரோல் ஆனவங்க கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்த அட்மிஷனில் மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஆல்ரெடி பிலிப்பைன்ஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சாச்சு. இப்போ நவம்பர் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அட்மிஷன் எடுத்தவங்களுக்கான விசா ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பாஸ்போர்ட்டோட ரெடியாக இருந்தாங்கன்னா இப்போ அட்மிஷன் எடுத்தால் கூட இவங்க அக்டோபர் எண்டுக்குள்ள நேரடியாக பிலிப்பைன்ஸ் போய் ஜாயின் பண்ணி இவங்களோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு போகும்போது பேங்க் டெபாசிட்ன்ட்டு ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாணவர்களோட வங்கி கணக்கில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பிலிப்பைன்ஸ் போகிற மாணவர்களோட வங்கி கணக்குலையும் ஏதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணுங்களா? அது வளர்ந்த நாடுகள், அந்த நாடுகளில் செலவுகளும் ரொம்ப அதிகம், கட்டணங்களும் அதிகம். ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் முதல் வருஷத்துக்குள்ள ஃபீஸையோ இல்லை ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள ஃபீஸையோ கட்டிட்டு மீதி பேமெண்ட் கட்ட முடியாமல் தடுமாறிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த நாடு இந்த ஒழுங்கு நடவடிக்கை வச்சிருக்கு. ஸோ பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்குது. ஸோ விசா ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த பேரண்ட்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டைமில் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற டைமில் மோர் தேன் 1 lakh மேலே பேலன்ஸ் இருந்தாலே விசா அவங்களுக்கு வழங்கப்பட்டுருது. மற்றபடி முழு கட்டணமும் அக்கௌண்ட்டில் காமிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டில் MBBS படிப்பு முடிச்சுட்டு வராங்கல்ல சார், ஒரு நிமிஷம் காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சத்யராஜ், திருப்பூர்ல. உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள் சார். மாற்றுமுறை மருத்துவம் படிச்சவங்க பிலிப்பைன்ஸ்ல போய் MBBSல வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும் சார், பண்ண முடியும். அதாவது ஆல்டர்னேட் மெடிசின் சொல்லுவாங்க. ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, BDS, BSc நர்சிங், பயாலஜிக்கல் சயின்ஸ் போன்ற டிகிரி முடிச்சவங்க உங்களோட கோர்ஸ் டியூரேஷன்ல 1.5 வருஷம் சேவ் பண்ணலாம். அந்த 1.5 வருஷத்துக்கான கட்டணமும் நீங்க கட்ட வேண்டியதில்லை. மொத்தத்துல நீங்க 4 வருஷம் அங்க டிகிரி முடிச்சா போதும். சரிங்க சார். அங்க போய் ஜாயின் பண்ணும்போது டைரக்டா செகண்ட் இயர் தருவாங்களா எப்படி சார்? எஸ், செகண்ட் இயர்னு இல்லை, அங்க கோர்ஸே வந்து உங்களுக்கு +2 முடிச்சவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் BSங்கிற கோர்ஸ், அதுக்கப்புறம் 4 வருஷம் மருத்துவ படிப்பு. உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் BSங்கிற படிப்பு தேவையில்லை, நேரடியா 4 வருட மருத்துவ படிப்புல ஜாயின் பண்ணிடலாம். பிஃபோர் தட் அங்க நீங்க என்மேட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே ஓகே. அந்த என்ட்ரன்ஸ் எழுதிட்டு நீங்க MD என்ரோல்மெண்ட் ஆயிக்கலாம். ஸோ ஓகே, டிவி ஸ்கிரீன்ல எங்களோட நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கான முழு கவுன்சிலிங் கொடுத்து நாங்க அட்மிஷன் எடுத்து தர்றோம். சார் தொடர்ந்து பேசலாம் சார். MBBS படிச்சு முடிச்ச பிறகு இந்தியாவில் மேற்படிப்புக்கு படிக்க முடியுங்களா சார்? முடியும். இப்போ அங்கே அவங்க டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஒரு பட்டமளிப்பு விழா இருக்கும், அவங்களோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நேராக இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்துகிறாங்க MCA. ஸோ வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒரு தகுதி தேர்வை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப MCAல போய் இவங்களை தங்களை என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், நிரந்தர பதிவு எண். இந்த பதிவு எண் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டில் எங்கேனாலும் போய் இவங்க மேல் படிப்பு படிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இப்போ இவங்க அங்கே படிக்கிறாங்க, படிக்கும்போது அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற மருத்துவ படிப்பு முழுவதுமாக இவங்க படிச்சிருக்காங்க. இதை முழுவதுமாக அங்கே நல்லா படித்து பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வேற ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, ஏன்னா வந்து இவருங்க மருத்துவ சேவை செய்யணும். ஸோ தன்னை முழுவதுமாக தயார்படுத்தியிருக்காரா அப்படிங்கிறத இவங்க படித்த பாடத்திலிருந்து ஒரு 300 கொஸ்டின்ஸ், காலையில் ஒரு 150 கொஸ்டின், ஈவினிங் ஒரு 150 கொஸ்டின், இந்த 300 கொஸ்டின்ஸ் கொடுத்து இவங்களை சோதித்து பார்த்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காலர்ல அழைப்புல இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். வணக்கங்க, திருச்சியிலிருந்து பேசுறேங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராகவன், திருச்சியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்றது சொல்லுங்க சார். பையன் வந்து இப்ப இன்ஜினியரிங் சேர்த்துட்டோம், அது இப்போ மெடிசன் படிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப விருப்பப்படுறான், அது உங்ககிட்ட சேர்த்துக்கலாமா? அப்போ பண்ணா அவங்க டிசி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் டிசி தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க, நாங்க கேட்டோம், அது ஒத்துக்குவீங்களான்றதுக்காக கேட்குறோம். இல்லை, டிசி இப்போ அப் டு டேட் வந்து அங்கேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி இங்கே டிசி சப்மிட் பண்ணோம். டிசி இன்ஜினியரிங் காலேஜ் டிசி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் அங்கே டிசி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம். சார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள் சார். ஆமாம், நம்ம படித்த படிப்புல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்மளை ஒரு சோதனை பண்ணி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம MCA மருத்துவ கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்ரோல் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணது.
அப்புறம் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ எம்பிபிஎஸ்னா கொஞ்சம் டஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமா? சிறப்பான சிலபஸ் தான் அமெரிக்கன் சிலபஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து அங்கே ப்ராக்டிக்கல்ஸுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முழுக்க முழுக்க நம்ம படித்து தியரியை மட்டும் நம்ம அந்த கோர்ஸ் டியூரேஷனில் பண்ணல, ப்ராக்டிக்கல்ஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிலபஸ்ன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற அளவுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஈஸ்வரன். வணக்கம், உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள் சார். நான் வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. மெடிக்கல்ல தான் படிக்கணும், அதனால நான் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கேன். சரிங்க. கட் ஆஃப் வந்து 160 தான் வருது. சரிங்க. ஸோ அதனால சேர முடியுமா அப்படின்னு இருக்கேன். உறுதியா சேர முடியும். போன காலரும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நீங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கிட்டுங்க, டிவி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்குது. நீங்க எங்களோட ஆபீஸ் அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டு நேர்ல வாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிட்டு அட்மிஷன் எடுத்துக்கலாம். நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணதுனால எந்த ஆட்சேபனையும் இல்லை. பட் உங்களோட டியூரேஷன் இனிமே நீங்க அட்மிஷன் போடுறதுல இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷன் பண்ணிக்கலாம். சார், இப்போ லீவ்லாம் எப்படி இருக்கும் சார்? நம்ம இடையில வர முடியுங்களா, இல்லை அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு வர முடியுமா? இல்லை இல்லை, அங்கேயும் வருஷத்துக்கு 2 தடவை நம்ம பிள்ளைங்க இந்தியாவுக்கு வர்ற அளவுக்கு ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ டிசம்பர் மாதம் அங்கே வந்து ஒரு ஹாலிடே இருக்கும். வேர்ல்டுலேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து பிலிப்பைன்ஸில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த டைம் வந்து அப் டு பொங்கல் வரைக்கும் நமக்கு ஒரு ஹாலிடே இருக்கும். இது போக ஏப்ரல் அண்ட் மே சம்மர் ஹாலிடேஸ். ஸோ அந்த டியூரேஷனில் நம்ம ஒரு 1.5 மாதம் வரைக்கும் லீவ் இருக்கும். நம்ம வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை வர வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பிலிப்பைன்ஸில் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வராங்களா சார்? அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள்லாம் எந்த அளவில் இருக்கும் சார்? ஸோ இப்போது ஹூவோட ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு உடனடியாக ஒரு 6 லட்சம் டாக்டர் தேவை அப்படிங்கிறது ஹூ நமக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்குது. அதாவது இந்தியாவோட ஜனத்தொகை இவ்வளோ கோடி இருக்குது. ஸோ இத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும். இந்த ரேஷியோ படி இந்தியாவில் இருக்கிற டாக்டர்களோட எண்ணிக்கை பத்தாது, 6 லட்சம் டாக்டர் வேணும் அப்படிங்கிறது இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அங்கே ஒரு 250 பேருக்கு ஒரு டாக்டருங்கிற நிலைமை இருக்குது. இந்தியாவில் 1750 பேருக்கு தான் ஒரு டாக்டருங்கிற நிலைமை இருக்குது. ஸோ நிறைய டாக்டர் தேவை. ஸோ முடிச்சுட்டு வந்து நம்ம ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை கார்பரேட்ஸுக்கோ இல்லை கவர்மெண்ட் போஸ்டிங்கோ இருக்குது. ஸோ நம்ம வைத்தியம் பண்ணுறதை பொறுத்து நமக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. நமக்கு பேஷண்ட்ஸ் வர்றதை பொறுத்து நமக்கு வருமானம் இருக்கும். நல்ல டிமாண்ட் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய வேகன்சி இருக்குது. அதே இது மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து இன்னைக்கு லட்சமாக டொனேஷன் அது இதெல்லாம் போய் ஸோ இதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிறதுக்கு காரணமே இங்கே வேலை வாய்ப்பு, வருமானங்கள், நம்ம செட்டில் ஆகிறதுக்குள்ள சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறதுனால தான் இந்த எல்லாருமே மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இப்போ அங்கே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகள் தனியாக மாணவர்கள் தனியாக அந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கும் சார்? அங்கே வந்து மாணவர்களுக்கும் தனித்தனியாக விடுதி வசதி பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம இந்திய சாப்பாடு, தென்னிந்திய சாப்பாடு, நம்ம தமிழ் குக்கு வச்சு தமிழ்நாட்டில் இருந்து குக்கு அனுப்பிச்சு நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அங்கே செக்யூரிட்டி பர்பஸ்னா மக்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ளவங்க, பெரிய செக்யூரிட்டி தேவையில்லை. பட் அந்த கண்ட்ரியோட ரூல் படி அங்கே பிலிப்பினோஸ் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இது கண்ணோடே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இது வரைக்கும் எந்த அசம்பாவிதங்களோ எந்த பிரச்சனைகளோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்ததில்லை. முழு பாதுகாப்போட பிள்ளைங்க படிப்பை முழுவதுமாக படிச்சுட்டு வர்றாங்க. பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை அங்கே அனுப்பிச்சிட்டு நிம்மதியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பிள்ளைகள் அங்கே இருக்கே கஷ்டப்படுதுங்கிற ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. இப்போ வேலை வாய்ப்புகள் பற்றி சொன்னீங்கல்ல சார், இப்போ வந்து மேற்படிப்பு வந்து அயல் நாட்டிலையும் கண்டினியூ பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். இப்போ பொதுவாகவே நீங்கள் பிலிப்பைன்ஸ்னாலும் சரி இந்தியாவிலனாலும் சரி யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேல் படிப்பு நீங்கள் வெளிநாட்டில் தொடரணும்னா உங்களுக்கு வளர்ந்த நாடுகள் ஒரு 5 நாடுகள் தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ், யூகே, கனடா, இந்த 5 நாடுகளுக்கு தான் நீங்கள் மேல் படிப்புக்கு செல்ல முடியும். அந்த 5 நாடுகளுக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அது வந்து மெரிட் அடிப்படையில் தான் அந்த கண்ட்ரியில் உங்களை செலக்ட் பண்ணோம் அங்குள்ள யூனிவர்சிட்டிஸ். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. அதாவது யூஎஸ்எம்எல்இ, ஃப்ளாப், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கேருந்தே நம்ம அப்பியர் ஆகலாம்.
அந்த எக்ஸாமில் நம்ம குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுத்தானா தான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நம்ம மேல் படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணி அங்கே ஜாயின் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த கட்டணமும் இந்த 5 நாடுகளும் வசூலிக்காது. அதே மாதிரி படிக்கும் போதே நமக்கு ஸ்டைஃபண்ட் மினிமம் 4 லேக்ல இருந்து 6 லேக் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு இந்த நாடுகளில் கொடுக்குறாங்க மேல் படிப்பு படிக்கும்போது. இப்போ நீங்க சொன்னீங்க மருத்துவ படிப்பு வந்து இங்க பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் அப்படின்னு இருக்கு. இப்போ உங்க இதுல எப்படி சார் அது? எங்களோட டியூரேஷன் வந்து இப்போ +2 முடிச்சு போற மாணவர்களுக்கு இப்போ அங்க டாக்டர் கோர்ஸ் முடிச்சு வர. தொடர்ந்து பேசலாம் சார். காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். திருநெல்வேலில இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க சார். நிறைய பேர் சொல்றாங்க அங்க வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க படிச்சுட்டு வந்தவங்க இங்க எதுவும் வேலை பாக்குறாங்களா? இங்க வேலை பார்த்த மாதிரி உங்ககிட்ட படிச்சுட்டு வந்தவங்க எதுவும் வேலை பாக்குறாங்களா? இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேட்ச் எங்க பசங்க வெளியே வந்தாச்சு. வந்ததுல 50% ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்ல பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இப்ப சென்னைக்குள்ளே பாத்தீங்கன்னா அப்பல்லோல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திருநெல்வேலி ஒரு பையன் இருக்காப்புல, சிஎம்சில இருக்காப்புல, பில்ராத்தில் ஒர்க் பண்றாங்க திருநெல்வேலி பொண்ணுங்களே. ஸோ எல்லா லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சென்னையிலையும் ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாடு முழுசும் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சார். அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. நீங்க ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது உங்க ஏரியாவுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சார் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் எத்தனை ஆண்டுகள் மருத்துவ படிப்புன்ட்டு அதை பத்தி சொல்லுங்க. டியூரேஷன் வந்து +2 முடித்த மாணவர்களுக்கு 5 வருஷம் 4 மாசம் பிலிப்பைன்ஸ்ல நம்ம கோர்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் வந்து பண்ணணும். ஸோ இன்னொரு காலர் கேட்ட மாதிரி அந்த ஆல்டர்னேட் மெடிசின் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க 4 வருஷத்துல பிலிப்பைன்ஸ்ல அந்த மருத்துவ கோர்ஸ் முடிக்கலாம். திரும்ப வந்து 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் பண்ணணும். ஸோ +2 முடிச்ச மாணவர்களுக்கு 5.5 வருஷம் டியூரேஷனும் இன்டர்ன்ஷிப் 1 வருஷமும் மொத்தம் 6.5 வருஷம் ஆகும். மாணவர்கள் அவங்களோட படிப்பு முடிச்சுட்டு வராங்கல்ல சார், அந்த வெளிநாட்டுல வந்து படிப்பு முடிச்சுட்டு வந்த பிறகு இந்தியால எந்த மாதிரி நிறுவனத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார் உங்களுக்கு? இல்லை, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இன்னைக்கு லெக்சரரே இல்லை, சரியான டிமாண்ட். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மெடிக்கல் காலேஜுக்கு எம்சிஏ அனுமதி கொடுக்காம நிராகரிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இவங்களுக்குள்ள இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் இல்லை. ஸோ அப்போ ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க லெக்சரராக போனால் அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி இருக்குன்னு ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இதை விட இவங்க அதிகமாக ப்ராக்டிஸில் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்க முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கே அப்ளை பண்ணாலும் வேகன்சி இருக்கு. ஸோ தங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10, 20, 30 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தனியாக ஓனாக நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல ஆஸ்பத்திரி இல்லாமல் இருக்கோ அங்கே போய் கிளினிக் ஓப்பன் பண்ணி ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் நம்மளோட சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னா பேஷண்ட்ஸும் வருமானமும் நமக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகள்லாம் நிறைய ஏற்படுதுன்றாங்க சார். ஒரு நிமிஷம், காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். மேடம் சாங்கிட்டு பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க சார். மேடம் கட் ஆஃப் 113.5ங்க. இப்போ நான் மெடிக்கல் படிக்க முடியுமா? உறுதியா முடியும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி நம்ம எம்சிஏ கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் 100 இருந்தாலே போதுமானது. ஸோ நீங்க இந்த 113ஓட நீங்க இங்க +2 படிச்ச மாதிரியே அங்க டிகிரி படிச்சீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு வருஷங்களும் செலவுகளும் கூடிரும். ஸோ மேற்கொண்டு நீங்க சிரத்தை எடுத்து உங்களை டாக்டர் ஆக்குறதுக்கு நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்கன்னா உறுதியா உங்களுக்கு அட்மிஷன் இருக்கு. வந்து உங்களை டாக்டர் ஆக்குறதுக்கு இங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்க சார். சார் ஃபீஸ் எல்லாம் கம்மியா வருங்களா? ஃபீஸ் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு என்ன ஃபீஸுங்கிறது முதல்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன். 5.25 லட்ச ரூபா முதல் வருஷம் ஃபீஸு, மீதி 4 வருஷமும் வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா, மொத்தம் 15.25 லட்ச ரூபா ஃபீஸு. ஸோ இது போக சாப்பாடு, தங்குறது, போக்குவரத்து, மற்ற செலவுகள் ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். ஸோ மினிமம் ஒரு 25 லட்ச ரூபா மொத்த செலவு உங்களுக்கு ஆகும். இதை நீங்க 5 வருஷமா தேவைக்கு ஏற்ப பிரிச்சு கட்டிக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் ஜிஹெச்ல 2 ஸ்டாஃபோட பசங்க அட்மிஷன் ஆயிருக்காங்க. ஸோ காங்கேயத்துல இருந்தும் அட்மிஷன் ஆயிருக்கு. நீங்க எங்க ஆபீஸை தொடர்பு கொண்டு நேர்ல வாங்க. உங்க ஊர்ல படிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் தாரோம், அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க திருப்தியானதுக்கு அப்புறம் அட்மிஷன் எடுத்தா போதும். சார் தொடர்ந்து பேசலாம் சார். இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இயற்கை பேரழிவுகள்லாம் நிறைய ஏற்படுதா சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்துல மாணவர்களுக்கு எப்படி சார் அந்த இல்லை, பொதுவாக பிலிப்பைன்ஸ் வந்து நிறைய தீவுகள் சேர்ந்தது தான் பிலிப்பைன்ஸ் நாடு.
ஸோ பிலிப்பைன்ஸ்னாலே பொதுவாக இப்போ எங்கேயும் ஒரு பக்கம் காஷ்மீரில் வெள்ளம் போகும், ஆனால் வெளிநாட்டில் வந்து இந்தியாவில் வெள்ளம். இப்போ காஷ்மீர் எங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது, பார்த்தா நமக்கு இங்கே ஒரு சின்ன மழைத்துளி கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பிலிப்பைன்ஸில் வெள்ளம், புயல், மழை அப்படின்னு பிலிப்பைன்ஸ் நாட்டோட ஏதோ ஒரு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்சிட்டி தவோங்கிற சிட்டியில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நெட்டில் போய் தொடர்ந்து பேசலாம் சார். காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் கல்விக்களம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் நான் சேலத்துல மாணிக்கம் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்றது சொல்லுங்க சார். இப்போ பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு இங்க இந்தியால வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் என்ட்ரி அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும்னு சொன்னாங்க. ஆமாம். இப்போ சப்போஸ் நிறைய பேர் சொல்றாங்க பிலிப்பைன்ஸ்ல படிச்சா நம்ம அமெரிக்கால டைரக்டா ஒர்க் பண்ணலாம், அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அந்த இது கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ஒன்றும் கிளியரா புரியல, தான் என்ன ரிலேஷன் இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல படிச்சா அமெரிக்கால சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி தெரியணும். உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இப்போ அமெரிக்கால ஒருத்தர் டாக்டர் படிச்சா என்ன சிலபஸ், என்ன பாடத்திட்டங்கள் இருக்குமோ அதுதான் பிலிப்பைன்ஸ்லயும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ பிலிப்பைன்ஸ்ல நீங்க டாக்டர் ஆகி நேரடியா யூஎஸ்க்கு போயிடலான்னு நீங்க நினைக்கிறது தவறு. நீங்க நேரடியா யூஎஸ் போனாலும் அங்க யூஎஸ்எம்எல்ஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க யூஎஸ்க்கு வந்து மேல் படிப்புக்கோ அல்லது யூஎஸ்ல பிராக்டிஸ் பண்றதுக்கோ போக முடியும். பிலிப்பைன்ஸ் படிக்கிறதுனால மட்டும் யூஎஸ்க்கு வாய்ப்புங்கிறது தவறான தகவல். சரிதானா சார்? இப்போ ஏற்கனவே பேசிட்டு இருந்த இயற்கை பேரழிவை பத்தி சொல்லுங்க. ஸோ நிறைய தீவுகள் இருக்கிறதுனால பெரிய மலைகள் வரும்போது அங்கே கொஞ்சம் வெள்ளங்கள் வர்றது பிலிப்பைன்ஸில் ஏதோ ஒரு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி தாவோங்கிற சிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த தாவோ சிட்டியை நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலும் இங்கே இதுவரைக்கும் எந்த இயற்கை பேரழிவு இதுவரைக்கும் ஏற்படலை. அதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஷீஷோர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மலை இருக்கு, அந்த ஹில் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஊர் இருக்கு. ஊருக்குள்ள தான் நம்மளோட காலேஜஸ் இருக்கு. ஸோ சுனாமி இனாமே வந்தா கூட காலேஜை ஒட்டி ஒரு தண்ணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னும் சொல்ல போனா கடல் மட்டத்துல இருந்து அந்த ஊர் அமைப்பு வந்து கொஞ்சம் உயரமான இடத்திலே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால பெரிய வெள்ள பாதிப்பும் சுனாமி போன்ற பாதிப்புகளும் தவோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா 1974ல ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டி இது வரைக்கும் எந்த நேச்சுரல் கலாமிட்டிக்ஸும் எங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து. நன்றி சார். இது நாள் வரைக்கும் இவ்வளவு நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நேர்களை கல்விக்களம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த கல்விக்களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.